ஜன்மன்னு எப்படி பேசுவாங்க? உங்க அண்ணியை கேட்க உங்க பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டு நீ மேக்கப் பண்ணலாங்கிற, நல்லா சோறு வேணா காசு வேணாங்கிற, என்ன யோசிச்சு என்ன பண்றேன்னு கேட்பாங்க அண்ணி கூட. சும்மா சோறு நாடிங்கிற. உடம்பு நல்லா இருக்கு, எனக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன சொன்னியா? அதெல்லாம் கிடையாது. உனக்கு தேவை சோறு. உன் காரியத்தை நீ கண்ணா இருக்கும். உன் காரியம் முடிஞ்சு போச்சுன்னா கழிட்டு விட்டு போயிட்டே இருப்ப. இப்படி ஒரு அம்மா எவ்வளவு இருப்பா உலகத்துல? எந்த அம்மா கடையும் இவ்வளவு கேவலமா இருப்பாங்க? நீ மட்டும்தான் இந்த உலகத்துல இவ்வளவு மோசமான பிறவியே. நல்ல அம்மா இல்லைன்னா நான் உன்னதான் சொல்லுவேன். உதாரணமா பணம் தான் சோறு தான் வேணும் அப்படின்னு. இத தூக்கி போட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். செருப்பு இல்லாம நடப்பல போட்டு அதான் பாரு, அம்மாங்கிற ஒரு இதுவே கம்மியே இல்ல பாரு உங்களுக்கு. நீதான் உனக்கு பணம்லாம் வேணும்னு சொல்றிய. நீதான் பணம் வேணும் 1 கோடி வேணும் கேட்ட. நான் கேட்டேன் 1 கோடி. நீ சொன்னல குமார் எனக்கு 2000 போதா அப்படி சொன்னதான் நான் இப்ப கேட்டேன். 10,000 5,000 போட்டான்னு கேட்டேன். எனக்கு மட்டும் கூடுதா போதும்னு சொன்னியா இல்லையா? அவன் சொல்ல 8,000 போடு. செவடியா காசு செவடி உன் கால என்ன செவடி காது 8,000 போடுறேன் மாசம் 8,000 போட முடியாதுன்னா உனக்கு அவளுக்கு போடவே முடியாதுன்னா என்ன பண்ண நீ கேட்டுருக்கணும் அந்த இடத்துல. அப்புறம் நான் எப்படி ஃபீஸ் கட்டணும்னு கேட்டேன். சம்பாதிச்சு கட்ட சொல்லுன்றான். அதுக்கப்புறம் உனக்கு 2,000 தான் போட முடியும்டா. 2,000 எப்படி பத்தாதுன்னு சொன்னேன் நான். எனக்கு மட்டும் கொடுடா 2,000 ரூபாய் நீ கேட்டியே. சரி அவ எப்படியோ போட்டா 10,000 5,000 வச்சிருக்கேன் போன்ல. நீ பேசுனதா 2,000 ரூபாய் போதும்டா. அவ எங்கேயோ போய் சாவட்டும். அந்த சனி எப்படியோ போட்டா அதுக்காண்டி நீ உயிரோட இருக்கும்போது நான் உயிரை வாங்குறேன் நீ உயிரோட இருக்கும் போதுதான் செய்ய வேண்டிய செய்ய நான் கத்தின்னு இருக்கிறேன். ஏன்னா நீ ஒரு மென்டல் நாய். ஒண்ணு கேட்டு தொலைய மாட்டேன். நான் உயிரை வாங்குறது கேளுடி நாயா. ஏன்டி கேட்க மாட்டீங்களா? கொண்டுட்டு கம்மி அப்படின்னா தேவையா சோறு ஏன்டி என்ன இப்படி வச்சிருக்கேடி? அப்புறம் எப்படி உனக்கு அப்புறம் எப்படி சோறு போடுவாங்க? உயிர் எடுக்க குடும்பத்துல வச்சிருக்கேன். நான் என்ன கொடுமை பாத்துறேன்? தம்பிகிட்ட கேட்டு வாங்க. நகை கீழ மாடு நீ நல்ல நிலைமையில வச்சிருக்கியா? நீ நல்லா மெனிக்கின்னு இருக்கிற. மெனிக்குதானே உட்கார்ந்து இருக்க. நகநட்டை போட்டு கேடு உனக்கு போட்டு மினிக்கிறியா? அப்புறம் இன்னும் கேட்க மாட்டீங்க தங்கத்தை. அவங்களும் வச்சுக்கிட்டோம் சொல்றிய. நீ கேட்டியா? கேட்டா என் நகைய கூடதான் நீ கேட்டியா? என்கிட்ட மட்டும் போட்டுக்கணும். அடியே இல்ல. நீ ஏன்டி கல்யாணம் பண்ண? எதுக்கு நீ கல்யாணம் பண்ண சொல்லு. எதுக்கு நீ கல்யாணம் பண்ணதான் கேட்பேன். நான் அப்படிதான் அசிங்கமா கேட்பேன். அவன் குடும்பத்தையே காடு துப்புவோம். நான் மானங்கிட்ட குடும்பம்டி. அவன் ஒரு ஃப்ராடு பண்றான்னா உன் தம்பிங்க நீ எல்லாம் அதுக்கு மேல பணம் முக்கியம். பணம் தான் எப்படியோ போங்க அப்படின்றீங்க. அந்த கிளை செவடியா படிச்சு எடுத்து வாங்கன்றா. இதெல்லாம் என்ன பேச்சு? நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களா நீங்களாம்? பணம் இருக்கிறவங்க எவ்வளவு வேணா சின்ன திட்டுவாங்க. தப்பு கிடையாது. நான் ஒரு ஆசை ஏதோ திட்டேன்னா அது பெருசா புடிச்சிக்கிறாங்க எல்லாரும். நல்லா கேட்ட காலேஜ் நல்ல காலேஜ் படிக்க வைக்கலாம். அது சரியா வேலை கிடைக்கும். நான் கஷ்டப்படுறதுன்னா அது காலில் உரைக்காது. கிடைச்ச வேலை வாங்கிட்டா விட்டுட்ட திமுறல. யார் வாங்கிட்டா? நான் தாண்டி வாங்கிட்ட கூட வந்தேன். என்ன வேலை? என்ன வேலை? வேலை அந்த செல்போன் ஏன் விட்டாதா? நீ போய் செய்யறியா அந்த வேலை? நீ போய் செஞ்சுட்டு வா. 8,000 கொடுத்தா கூட போக வேண்டியதா? பணம் கழிச்சா நீ வேலைக்கு போ. பெருச வேலைக்கு போடி. நான் அதுக்கெல்லாம் போனோம். உன்னை கூட கூப்பிட்டாங்க. நீ போ உட்காந்து தெருக்கு இருக்கிற வேலைக்கு போலாம். நீ போ ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போ. நாயாண்டி போனா நாயாம் போனோம் ஹவுஸ் கீப்பிங். நீதான் ஒன்னும் இல்லாம இருக்கீங்க. நீ போ அதுக்கெல்லாம் கேளு. காசு கேளு தம்பி கிட்ட. அதான் சொல்றேன். வீட்டு வேலைக்கு போ. நீ
பெருசா கடைக்கு வேலைக்கு போ. வேலை கிடைக்குன்னா அந்த வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் ஏன்டி போனோம்? நீ போடி வீட்டு வேலைக்கு. வீட்டு வேலைக்கு நீ போய் பொழைச்சிக்கோ. கோலம் போடு, தெரு வேலை கிடைக்கிறேன் என்ன அவசியம் வேலைக்கு போ. நான் சொன்னேன் நான் எதுக்கு போனோம்? நான் எதுக்கு போனோம்? நான் ஏன் வீட்டு வேலைக்கு போனோம்? தலைய தனக்கு நீ போ வீட்டு வேலைக்கு. புரியுதா? நீ தான் போகணும். நீ போ வீட்டு வேலைக்கு. உன் வயசுக்கு எடுத்துப்பாங்க. புரியுதா? ஹவுஸ் கீப்பிங் தான் உன்னை எடுத்துப்பாங்க. நீ போயிட்டு வா. புரியுதா? என்ன எதுக்கு போக சொல்ற? அப்புறம் எதுக்கு படிக்க வச்சீங்க? வீட்டு வேலைக்கு போதான் படிக்க வச்சியா? நான் சொன்னா திட்டேடா. நீ போய் எடு. தட்டை கொடுப்பாங்க உன் தம்பிங்க. தட்டை எடுத்து எடு. நீ போய் சாவடி முண்டை. நீ போய் சாவு. நீ செத்து போ. நான் ஏன் ஒளியணும்? நான் ஏன்டி ஒளியணும்? முண்டை 20,000 வெய்யடி. 20,000 இல்ல, எனக்கு 1 லட்சம் வெய்யி. 1 லட்சம் நான் போற ஆட்சியர். நீதான பெத்த. நீதான் கேட்கணும். நீதான பெத்த போட்ட. நீதான் கேட்கணும் தம்பி கிட்ட. நான் எப்படி கேட்பேன்?